லாஸ்ட் இயர் 199 கட் ஆஃப் மார்க் வாங்கியிருந்தா இந்த வருஷம் அதே காலேஜில் அதே சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க கட் ஆஃப் மார்க் 0.5 கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு C4 கட் ஆஃப்க்கு கீழே கட் ஆஃப் மார்க் வந்து 0.5ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 22.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம் மாணவர்களுக்கு ஹெவி காம்படிஷன் அப்படிங்கிறது நல்லாவே 82க்கு ஒரு காலேஜில் வந்து ECE டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 182 இருந்தா உங்களுக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்காது. 184.5 வேணும். 2.5 கட் ஆஃப் மார்க் 180க்கு மேல இன்க்ரீஸ் ஆகி 73 கட் ஆஃப். லாஸ்ட் இயர் ஒரு காலேஜ்ல EEE டிபார்ட்மெண்ட்டோ இல்ல மெக்கானிக்கலோ 173க்கு கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷம் 173 இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. 175 இருந்தாலும் கிடைக்காது. 178 இருந்தா தான் கிடைக்கும். 5 கட் ஆஃப் மார்க் ரைஸ் ஆயிருக்கு. வெரி லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 120 கட் ஆஃப்க்கு கீழே 10, 15, 20, 22.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட். 1,96,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு TNEA கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் காட்டிலும் இந்த வருஷம் 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் செய்யப்பட்டு அவங்களுக்கு ரேங்க் கொடுத்திருக்காங்க. which means லாஸ்ட் இயர் 1,70,000 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 1,90,000 மாணவர்களுக்கு மேல இருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் எந்தெந்த கட் ஆஃப்ல எந்தெந்த மாதிரியான இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங்ல 195 கட் ஆஃப்க்கு மேல இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைம் கொஞ்சம் அட்வான்டேஜ்ங்கிறது அதிகமாக இருக்கு. அந்த கட் ஆஃப்க்கு கீழே இருக்க மாணவர்களுக்கெல்லாம் 1 கட் ஆஃப் மார்க் 2 கட் ஆஃப் மார்க் ஆரம்பிச்சு 22.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இதோட காரணம் என்ன? வேற எதுவும் கிடையாது. இந்த டைம் சென்டம் அப்படிங்கிறது கம்மியானனால 195க்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்திருக்கு. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நிறைய மாணவர்கள் ஈஸியா வந்தனால நல்ல மார்க் எடுத்ததுனால இந்த டைம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம லைவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்ததா ஒவ்வொரு ரீஜனுக்கும், சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன், ஆல் ஓவர் தமிழ்நாடு, இது இல்லாமல் சவுத் ஜோன் எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டாக நீங்கள் கவுன்சிலிங்கில் காலேஜ் செலக்ட் பண்ணி காலேஜுக்குள்ளே போகிற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம சேனல்லேருந்து நம்ம உங்களுக்காக தரப்போகிறோம். ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஜாயின் ஆகிக்கோங்க. மேலும் நமக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் ரெண்டுமே இருக்குது. அந்த ரெண்டுலேயுமே இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கட் ஆஃப் மாணவனுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்குங்க நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஜெனரல் ரேங்க் எடுத்து அந்த ஜெனரல் ரேங்கை வந்து TNEA வெப்சைட்டில் போய் நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்க முடியும். தொடர்ந்து வீடியோஸை பாருங்க. இப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைவ் அனாலிசிஸ், நம்ம ஆல்ரெடி லைவ் அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். TNEA 2024 அனாலிசிஸ் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோமே. அதிகமாக இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வந்திருக்கு. மேலும் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க 1-to-1 பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்தது, லாஸ்ட் இயர் வந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் 1,76,000 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 1,97,000 மாணவர்கள் இருக்காங்க. 20,757 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது -0.5 இருந்து +22.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமா இந்த டைம் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 65 மாணவர்கள் தான். ஆனால் லாஸ்ட் இயர் 102 மாணவர்கள் வந்து 200 அவுட் ஆஃப் 200 வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் 37 மாணவர்கள் குறைவு. 199 இருந்து 200 கட் ஆஃப் இந்த ஒரு மார்க்குள்ள லாஸ்ட் இயர் 507 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 386 மாணவர்கள் மட்டுமே இருக்காங்க. 121 மாணவர்கள் குறைவு. இந்த குறைவு அப்படிங்கிறது 49ன்னு சொல்லிட்டு 195 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்மியாக காணப்படுதுங்க. ஆனால் 194 கட் ஆஃப்ல இருந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் மாணவர்கள் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது லிஸ்ட்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே 194 கட் ஆஃப்க்கு கீழே கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வருஷம் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கின 65 மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க என்ன காலேஜ் கேட்டாலுமே கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்கும். எனிவேஸ், இப்போ அடுத்ததா எந்தெந்த கட் ஆஃப்க்கு எந்தெந்த மாதிரி டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க. லாஸ்ட் இயர் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கின மாணவனுக்கும் இந்த வருஷம் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கின மாணவனுக்கும் சேம் கட் ஆஃப் தான். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே இருக்காது.
ஸோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 0. லாஸ்ட் இயர் 199 கட் ஆஃப் மார்க் வாங்கியிருந்தா இந்த வருஷம் அதே காலேஜில் அதே சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க கட் ஆஃப் மார்க் 0.5 கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ 195 கட் ஆஃப் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 0.5 டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து லாஸ்ட் இயர் 198 கட் ஆஃப்க்கு ஒரு காலேஜில் சீட் கிடைச்சது, அந்த சீட்டு இப்போ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா 197.5 இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். 0.5 கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகுது. சார் இது எப்படி நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 198 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வாங்கின மாணவனோட ரேங்க் வந்து 1055. இந்த வருஷம் இதே ரேங்க் வாங்கின மாணவனோட கட் ஆஃப் எவ்வளோ? 197.5. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது தெரிய வந்துருது. ஸோ அதனால தான் இந்த ரேங்கை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 197 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வாங்கின மாணவனோட ரேங்க் வந்து 1634. இதே ரேங்க் இந்த வருஷம் வாங்கின மாணவனோட கட் ஆஃப் எவ்வளவு பார்த்துக்கோங்க, 196.5. ஸோ 0.5 கட் ஆஃப் மார்க் அங்கேயும் டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 196 கட் ஆஃப்க்கு ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிருக்குன்னா அந்த காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி கோயம்புத்தூர்ல இசிஇ டிபார்ட்மெண்ட் 196 கட் ஆஃப் கிளாஸ் சீட் கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷம் 195.5 0.5 கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கே சீட் கிடைக்கும். இது வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. ஆனால் த மெயின் பிக்சரே இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. 194 கட் ஆஃப்க்கு கீழே கட் ஆஃப் மார்க் வந்து 0.5லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 22.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டைம் மாணவர்களுக்கு ஹெவி காம்படிஷன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. சார் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே அதனால எங்களுக்கு சீட்ஸ் நல்லபடியாக கிடைக்கும் தானே? இந்த சீட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி விடாது. எந்த அளவுக்கு குறைக்க வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு கட் ஆஃப் மார்க்கோ இல்லைன்னா 1.5 இல்லைன்னா அதிகபட்சமாக 2 கட் ஆஃப் மார்க்கை குறைக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே 3 கட் ஆஃப்லேருந்து 8 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் மெயினான கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 150க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கனால சீட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இதை பாதிக்காது. ஸோ கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆனது தான். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இது பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ரியல் டைம் அனாலிசிஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 193 லாஸ்ட் இயர் ஒரு காலேஜில் 193 கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சுன்னா இந்த வருஷம் அதை விட நீங்கள் 0.5 கட் ஆஃப் மார்க் அதிகமாக வச்சிருக்கணும், விச் மீன்ஸ் 193.5. இதே தான் லாஸ்ட் இயர் 190 கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அதே கட் ஆஃப் உங்களுக்கு வேணும்னா அதை விட ஒரு கட் ஆஃப் மார்க் அதிகமாக வேணும். இங்கிருந்து 1 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க, லாஸ்ட் இயர் 188 கட் ஆஃப்க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் அதே உங்களுக்கு கிடைக்கணும்னா 189.5 கட் ஆஃப் வேணும். இந்த இடத்துல 1.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 187 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச சீட் உங்களுக்கு வேணும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா 187 கட் ஆஃப் ரேஞ்சில் 2 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகி 189க்கு இருந்தால் தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேங்க் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. லாஸ்ட் இயர் 186க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 188.5, 2.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதுக்கு அடுத்ததா லாஸ்ட் இயர் 185க்கு கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் 187.5 இருந்தால் தான் கிடைக்கும். 2.5 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 3.5 4 கட் ஆஃப், 4.5 கட் ஆஃப், 5 கட் ஆஃப், 5.5 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ எப்படி பார்த்தாலுமே லாஸ்ட் இயர் 182க்கு ஒரு காலேஜில் வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 182 இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்காது. 184.5 வேணும். 2.5 கட் ஆஃப் மார்க் 180க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 180க்கு மேலேன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல லாஸ்ட் இயர் 180க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 183 வேணும். 3 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனால் தெரிய வருது. லாஸ்ட் இயர் 179க்கு கிடைச்சது இந்த வருஷம் 182.5, 3.5 கட் ஆஃப் மார்க் அதிகமாக தேவை. லாஸ்ட் இயர் 178க்கு கிடைச்சது இந்த வருஷம் 181.5 கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு தேவை. லாஸ்ட் இயர் 177னா அந்த மார்க்குக்கு ஈக்குவல் இந்த டைம் எவ்வளோ மார்க்கு? 4 மார்க் அதிகமாக இருந்தால் தான் அந்த மார்க்குக்கு உங்களுக்கு ஈக்குவலான சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் கீழே வர ரைஸ் இன் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. 5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எங்கேன்னு பார்த்துக்கோங்க இந்த 5 கட் ஆஃப் மார்க்கு. எஸ், 173 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஒரு காலேஜில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மெக்கானிக்கலோ 173க்கு கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷம் 173 இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. 175 இருந்தாலும் கிடைக்காது. 178 இருந்தால் தான் கிடைக்கும். 5 கட் ஆஃப் மார்க் ரைஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு 172 ரேஞ்சிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 171லையும் 5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்ததாக தான் மெயின் பிக்சரே. 5.5 கட் ஆஃப்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 170லேருந்து 120 வரைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் 170ல் கிடைச்ச சீட் இந்த வருஷம் 175.5 இருந்தால் தான் கிடைக்கும். 5.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
சார் இது என்ன ரேங்க்? இது வந்து 2023ல 170க்கு உண்டான ரேங்க்குங்க. ஆனா இந்த வருஷம் இந்த ரேங்க் எடுத்த மாணவனோட கட் ஆஃப் எவ்வளோ? 175.5. அப்போ இந்த ரேங்க்குக்கு தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுமோ தவிர கட் ஆஃப்க்கு அலாட் ஆகாது. ஸோ இந்த ரேங்க் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது, இதை வச்சு தான் இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப் மார்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் 169 இருந்தா இந்த வருஷம் அதே சீட் உங்களுக்கு வேணும்னா 174.5 கட் ஆஃப் வச்சிருக்கணும். 5.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 168 கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்கன்னா என்ன காலேஜ்ல என்ன சீட் கிடைச்சதோ அதே சீட் வேணும்னா 173.5 வேணும். 5.5 கட் ஆஃப் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 166 இந்த வருஷம் அது ஈக்குவல் எவ்வளோ? 172. லாஸ்ட் இயர் 165 கட் ஆஃப், இந்த வருஷம் 171. 6 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இந்த ஏரியால. லாஸ்ட் இயர் 160 கட் ஆஃப் என்ன காலேஜ்ல என்ன சீட் கிடைச்சதோ அதே சீட் உங்களுக்கு வேணும்னா இந்த வருஷம் நீங்க எடுக்க வேண்டிய கட் ஆஃப் 166.5. ஸோ சார் எங்களுக்கு 166.5 இருக்கு, அப்போ எனக்கு எந்த காலேஜ் எந்த சீட் கிடைக்கும்? போன வருஷம் கட் ஆஃப் மார்க் எடுத்து எங்கெல்லாம் 160க்கு சீட் கிடைச்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ரேங்கை வச்சு பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு பதில். ஸோ எப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 166.5, உங்களோட ரேங்க் எவ்வளவா இருக்கும்? 50,150 சம்திங்கா இருக்கும். இந்த 50,150 சம்திங் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆன சீட்டா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க எப்படி நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டா இருக்கும். ஏன்னா இன்டெப்தா அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். லைவா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே அந்த ரேங்க் லிஸ்ட் பேஜை ஓபன் பண்ணி பார்த்த உடனே என்ன கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம கரெக்டா பின் பாயிண்டா சொல்லிட்டோம். சரிங்களா? ஃபைன். இப்போ 155 கட் ஆஃப்க்கு அந்த ரேஞ்சில் இருக்குன்னா இந்த வருஷம் அது 162 மாறும். 150 கட் ஆஃப் வச்சிருக்க மாணவர்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன சீட் கிடைச்சதோ அதே சீட் உங்களுக்கு வேணும்னா 157.5 உங்களுக்கு தேவைப்படும். லாஸ்ட் இயர் 145க்கு க்ளோஸ் ஆன ஒரு காலேஜ்ல நீங்க சீட் வாங்கணும்னா இந்த வருஷம் நீங்க 152.5 கட் ஆஃப் வச்சிருக்கணும். லாஸ்ட் இயர் 140 கட் ஆஃப்க்கு கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் 147.5 இருந்தா தான் கிடைக்கும். 7.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 135க்கு கிடைச்ச சீட்டை நீங்க வாங்கணும்னாலே இந்த வருஷம் நீங்க 142 கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கணும். which means 7.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 130க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 137.5க்கு தான் கிடைக்கும். லாஸ்ட் இயர் 125க்கு கிடைச்ச சீட் இந்த வருஷம் 132.5க்கு தான் கிடைக்கும். 7.5 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது காமனா இன்க்ரீஸ் ஆகுறது நமக்கு இங்க தெரிய வருது. அதுக்கப்புறம் வெரி லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 120 கட் ஆஃப்க்கு கீழே 10, 15, 20, 22.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 120 பிலோ இருக்காங்களோ அவங்களெல்லாம் அதிகமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுங்க. இந்த டைம் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. நிறைய மாணவர்களும் இந்த கட் ஆஃப்ல இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டீடைல் அனாலிசிஸை தெளிவாக விளக்கியிருந்தா யோசிக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும், அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நிறைய கால் பண்ணி டவுட் கேட்கறதுனால நம்ம கால்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நாங்கள் சேனலில் வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுவோம். ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ 115 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷம் அதுக்கு ஈக்குவல் எவ்வளோ? 123. 8 கட் ஆஃப் மார்க் பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் இயர் 110 கட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 119 கட் ஆஃப் திஸ் இயர். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 110க்கு எங்கே க்ளோஸ் ஆச்சோ அந்த சீட்டு வேணும்னா நீங்கள் 119 கட் ஆஃப் வச்சிருக்கணும். 9 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 105 கட் ஆஃப் என்ன காலேஜில் சீட் கிடைச்சதோ அதே கட் ஆஃப் வேணா 115 கட் ஆஃப் நீங்கள் வச்சிருக்கணும். 10 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 100 கட் ஆஃப் என்ன காலேஜில் என்ன சீட் கிடைச்சதோ அதே சீட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் 112 இருக்கணும். 12 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 95, இந்த வருஷம் 109.5, 14.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 90 கட் ஆஃப் என்ன காலேஜில் சீட் கிடைச்சதோ அது இந்த வருஷம் 107.5 கட் ஆஃப் தான் சீட் கிடைக்கும். 17.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 84 கட் ஆஃப் எங்க சீட் கிடைச்சதோ அதே சீட் வேணும்னா 106.5 கட் ஆஃப் வேணும். 22.5 கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார் அப்போ இங்க வந்து லாஸ்ட் இயர் 84 இந்த வருஷம் 106 ஈக்குவல்ட்டிங்க. அப்போ இதுக்கு கீழே இந்த வருஷம் ரேங்க் வச்சிருக்க 20,000 மாணவர்களுக்கு எங்க சார் சீட் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 60,000 சீட் அன்ஃபில்டா போயிடும். யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த 60,000 சீட்டுக்கு இந்த 20,000 புதுதாக வந்த இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் 20,000 மாணவர்கள் அதிகம் சொன்னோம் பாத்தீங்களா, அவங்க அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பவும் 30,000 to 40,000 சீட்டு இன்ஜினியரிங்ல ஃபில் ஆகாம காலேஜ்ல காத்து வீசிட்டு தான் இருக்க போகுது. இது எல்லா வருஷமும் நடந்துகிட்டே இருக்கிறது தான். எனிவேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டீடைல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நம்ம உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம்.
இதுக்கு அடுத்ததா சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ அடுத்ததான் நம்ம தர போறோம். அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக் பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்க எந்த ரீஜனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ நம்ம கொடுக்கலாம், எந்தெந்த கல்லூரி எந்தெந்த ஆர்டர்ல எந்தெந்த கோர்ஸை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். மேலும் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் ஆயிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணி எந்தெந்த கட் ஆஃப் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டைம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரே ஒரு ரீஜியன்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, 195க்கு மேல ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். 0.5 அதிகபட்சமா உங்களுக்கு குறையும், குறைந்தபட்சமா எவ்வளவு குறையும் 0.25 அந்த மாதிரி குறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நம்பர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஃபைன். ஸோ எனிவேஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தா டிஎன்இஏ கவுன்சிலிங் ஷெட்யூல்டு, எப்பப்போ எந்தெந்த ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தப்பட்ட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு லைவ் செஷன்ஸும் நம்ம வரப்போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நம்மளையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.